பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு புதிய காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலையும் காண செய்த என் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் துவங்கி இந்த 7 மாத காலம், ஏகதேசம் 7 மாதத்தை முடித்து விட்டோம். எவ்வளவு நல்லவராய் இருந்து கர்த்தர் நடத்தினார். நம்முடைய இருதயத்தின் மன விருப்பங்களை அருளி செய்தார். நம்மளுடைய அநேக தூரத்தில் பார்த்துட்டு இருந்த சில காரியங்களை வாய்க்க செய்தார். சில இக்கட்டுகளில் கூட இருந்து விடுவித்தார். யாரும் இல்லாத சூழ்நிலைமையில இருக்கிறவர் கூட இருந்து நடத்தினார். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நினைத்து பார்த்தோம் என்றால் எத்தனை நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நினைக்க ஸ்தோத்திரம். நமக்குள்ளால அந்த சந்தோஷம் பெருகணும். நிறைய மனுஷர்களை கூட வச்சுட்டு இருந்தாலும் இவ்வளோ மட்டும் ஒரு சந்தோஷம் இருக்காது. இவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையில ஆண்டவர்ட்ட, ஏசப்பா இந்த நாளை உங்க கரத்துல தாரோம். ஏசப்பா இந்த நாளை உங்க கரத்துல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருகிற ஈவு, இந்த சுவாசம் அவர் தருகிற ஈவு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் எனக்கு சுவாசத்தை தந்திருக்கீங்களே, எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்களே, நான் பார்க்கும்படி என்னுடைய எல்லா காரியத்திலையும் ஏசப்பா ஒரு நிறைவை தந்திருக்கீங்களே. இந்த காலை வேளை அநேகர் பார்க்கல, ஆனா நான் எழும்ப வைத்திருக்கீங்களே, என்னை பார்க்க வைத்திருக்கீங்களே, உங்க சமூகத்தில் அமர வைத்திருக்கீங்களே. இதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாளை கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எங்களை பொறுப்படுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உலக மனுஷன் ஒரு நாளை துவங்கும் பொழுது அந்த நாளை குறித்து நிறைய திட்டம் போட்டுட்டு அந்த நாளுக்குள்ள போறான். ஆண்டவரே நாங்க உங்க சமூகத்துல வந்து இந்த நாளையில எங்களை குறித்து பரலோகம் என்ன திட்டம் போட்டு இருக்கிறது, இந்த நாளையில நாங்க எப்படி இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க ஆண்டவரே, இந்த நாளையில ஏசப்பா நாங்க என்ன செய்தா உங்களுக்கு பிரியம் ஆண்டவரே, எங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும் ஆண்டவரே, எங்க செய்கை எப்படி இருக்கணும் ஆண்டவரே, எங்க கண்ணின் பார்வை எப்படி இருக்கணும் ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா அப்படி எங்களை நடத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எங்களை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் ஆண்டவரே, அதற்கேற்ற கிருபை தந்து எங்களை நடத்துங்கப்பா. சில சோதனையின் பாதைகள் எங்களை மேற்கொள்ள வைக்கிற சில சிச்சுவேஷன்ஸுக்குள்ளால போவோம் ஆண்டவரே. ஆனா அதுல நாங்க மனுஷீகத்துல யோசிக்காதபடி, மாமிசத்துல சிந்திக்காதபடி, உலக மனுஷன் யோசிக்கிறதுபடி நாங்க யோசிக்காதபடி ஏசப்பா ஆண்டவர் இந்த சிந்தை உங்களுடையதாய் மாற எங்களை தாரோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க ஈவாய் தந்த, கிருபையாய் தந்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று ஏசப்பா கரத்துல இந்த நாளை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எங்களை உங்க விருப்பப்படி நடத்துங்க, உங்க திட்டப்படி நடத்துங்க, உங்க சித்தப்படி நடத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரப்பா. எங்களை மேற்கொள்ள போராடுகிற உலகத்தின் காரியங்கள், மாமிசத்திலிருந்து வெளிப்படக்கூடிய சில கிரியைகள், சத்துரு போடுகிற திட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம், மேற்கொண்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்தருடைய ஆளுகைக்குள்ளால அவர் ஆளுகை நம்ம மேல வந்துட்டுதுன்னா நம்ம சுயமா ஒன்று செய்ய முடியாது. அவர் நடத்துகிறதுபடி செய்வோம், அவர் பார்க்க வைக்கிறத பார்ப்போம், அவர் பேச வைக்கிறத பேசுவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க ஆளுகை எங்க மேல வரட்டும், உங்க திட்டத்தின்படி நடக்கிற நடக்க
எங்களுக்கு உண்டாகட்டும், உங்க சித்தம் எங்களில் இந்த நாளையில பூரணமாகட்டும் என்று எங்களை அப்படி தாழ்த்தி தாரோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஐசப்பா. காலை வேளையில ஒருவேளை ஒரு பாரம் இருதயத்தில் எனக்கு ஒரு கனத்தோடு தான் இன்னைக்கு காலையில் தேவ சமூகத்தில் இருக்கிறேன்னு சொல்லுகிறவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரும் கொடுக்க முடியாத விடுதலை குமாரன் கையில உண்டு ஆண்டவரே, ஆவியானவர் கையில உண்டு, இரத்தத்தின் வல்லமையினால் ஒரு விடுதலை உண்டு. கர்த்தர் கரத்துல தந்து ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. மறவா இயேசு மறவா என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். சொல்லுமா சேர்ந்த ஆண்டவரே. ஒருவேளை சூழ்நிலைமைகள் எல்லாம் மறக்கப்பட்ட விதமாக இருக்குதா? சூழ்நிலைமைகள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரப்பா. ஆனால் நீங்கள் மறக்க மாட்டீங்க. என்னை நினச்சி நினச்சி என்னை ஆசீர்வதிப்பீங்க. என்னை பார்த்து, ஏன்னா உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் ஃபோட்டோவை இந்த ப்ரொஃபைலில் வைப்பாங்க, வால்பேப்பரில் வைப்பாங்க, இந்த எடுக்கிற சமயம்லாம் அந்த ஃபோனில் பார்க்குறாப்புல வைப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மனுஷர்கள் கூட சில சமயம் உங்கள்லேருந்து வரக்கூடிய சில காரியங்கள் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை டெலீட் பண்ணிடுவாங்க, உங்கள் ஃபோட்டோவை அப்புறப்படுத்திடுவாங்க. எவ்வளவோ டீப்பாக இருந்த அநேகர் ஸ்தோத்திரம் அந்த சில சிச்சுவேஷனில் மனுஷர்களை விட்டு கொடுக்குற நேரங்கள் தருணங்கள் வரும். ஆனால் ஸ்தோத்திரம் ஒருத்தர் உள்ள கையில் வரைந்து வைத்து எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் என்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் என்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். எலியாவின் தேவன் என்னை மறவார் மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் என்னை உருவாக்கிய இயேசு மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார். சோர்ந்து போய் பார்த்துட்டு இருக்கிற உள்ளமே ஆண்டவரை பார்த்து, ஒருவேளை நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன், என்கிட்ட வார்த்தை இருக்குது, என் மேலே என்ன சொல்லப்பட்டதோ, மரியாளுக்கு சொல்லப்பட்டதுக்கு மரியாள் சொன்னாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதன்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னது போல ஏசப்பா என்ன அந்த வார்த்தைக்கு தாரேன். நீங்கள் மறக்க மாட்டீங்க, உங்கள் நம்பிக்கையை அறிக்கை பண்ணுறீங்க. ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறவங்க, பாரப்பட்டு இருக்கிறவங்க, ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ள இந்த நம்பிக்கை பெருகும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார். தம் வார்த்தையை நிறைவேற்ற மறவார் மறவார் இயேசு மறவார் என்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார்
என்னை உருவாக்கிய இயேசு மறவா. ஸ்தோத்திரப்பா. என்னை தாழ்த்தி தாரேன் என்று சொல்லுகிறவங்க இருதயத்தில் கைகளை வைத்து, ஏசப்பா தாழ்த்தி தாரேன், என் மேலே நினைவா இருக்கீங்க, என்னை கைவிட மாட்டீங்க, உங்கள் நம்பிக்கையை காலையில் அறிக்கை பண்ணுறீங்க. ஏசப்பா நீங்கள் என் கண்மலை. நிறைய பேர் என்கிட்ட நிற்பேன்னு சொல்லிட்டு விலகிட்டாங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க. நான் சாய்ந்து நிற்கிற கண்மலை. நான் யாருக்கு மேலே இருக்கிறேன்னா அந்த கண்மலைக்கு மேலே இருக்கிறேன், அந்த கண்மலைக்கு உள்ளே இருக்கிறேன். என்னை கைவிட மாட்டீங்க, என்னை விட்டு விலக மாட்டீங்க, என்னை விட்டுட்டு போக மாட்டீங்க, சூழ்நிலைமையில தள்ளி நிற்க மாட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லவரப்பா என்று அப்பா கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ஏசப்பா நீங்க என் ராஜா, நீங்க என் முன்னாடி போங்க, என் துணை நீங்கப்பா. என் வலது பக்கம் நின்று என் கையை பிடிச்சிக்கிடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இடது பக்கத்தில் ஏசப்பா இந்த பக்கத்தில் ஏதோ வந்துடுமோ அப்படி நினைப்பேன் ஆண்டவரே. எந்த பக்கம் எதுவும் வந்து என்ன, ஏன்னா எங்களுக்குள்ளால ஒரு ஆத்துமா இருக்குது, அது நீங்க மீட்டு கொண்ட ஆத்துமா. இந்த ஆத்துமாவை சேதப்படுத்த எதுவும் எங்களை அணுகாதபடி ஆண்டவரே என் வலது பக்கத்தில் நின்று என் கையை பிடிச்சிக்கிடுங்க ஏசப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. இடது பக்கத்தில் எனக்கு அப்பா நிழலா என்ன தொடருங்க ஆண்டவரே. ஏசப்பா உங்க ஜனங்கள் புறப்பட்ட பொழுது பின்னாடி துரத்தினவனுக்கு உங்க ஜனம் தெரியக்கூடாதுன்னு மகிமையாய் காத்தீங்கப்பா. அப்படி என் பின்னாடி மகிமையாய் இருங்கப்பா. முன்னாடி ஸ்தோத்திரம், நீங்க ராஜா போங்கப்பா. எனக்கு முன்னாடி திறக்காதது என்று ஒன்றுமில்லப்பா, கரடென்று ஒன்றுமில்லப்பா, எல்லாம் சமமாகும்படி என்னை பொறுப்படுங்க என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் இந்த திவ்ய பிரசன்னம் என்னை நடத்தட்டும். வேற எது நடத்தினாலும் சோர்ந்து போவோம், விழுந்து போவோம், நிற்க பலன் இருக்காது ஆண்டவரே. ஏசப்பா பிரசன்னத்தில் நடக்கணும், பிரசன்னத்தில் பேசணும், பிரசன்னத்தில் யோசிக்கணும். துர்சிந்த உள்ள வந்துடக்கூடாது. இந்த சிந்தை கூட ஆண்டவரே அந்நிய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்காத சிந்தையாய் காணப்படணும்ப்பா. உமக்கு பிரியமான ஒரு மகனாய் ஒரு மகளாய் இந்த நாள் முழுவதும் நாங்கள் நடத்தி சொல்லுங்கப்பா. எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர் எங்க கூட நிற்கணும்னா நாங்கள் எப்படி காணப்படணுமோ அப்படி காணப்பட எங்களை நடத்துங்க. உங்க பிரசன்னத்தில் நிரப்பி நடத்துங்க என்று இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை கத்தர் கரத்தில் தந்து நேரம் பிந்தி தான் பார்க்குறேன் நினைக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்குரிய நாள். இந்த நாளில் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய உங்களுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நாளையில ஒருவேளை யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, என்னான்னு கேட்குறீங்களா? யூடியூப் மூலமாய் இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். உலக மனிதர்கள் மறந்துட்டாங்களா? அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, அநேக மனித உறவை நினைத்து அதுக்காக ஏங்கி உன்னை மாய்த்துக்கிடலாம் நினைக்கிறியா? இல்ல, உன்னை நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உள்ள கைகளில் வரைந்து பார்க்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இதை நம்புங்க. கர்த்தர் இந்த நாளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேளுங்க. உண்மையிலே ஆண்டவரே எனக்கு நன்மை செய்வீங்களா, என்ன நினைப்பீங்களான்னு கேளுங்க. இன்னைக்கு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவர் உலக தகப்பன் கூட அநேக நேரம் செவிக்கு சாய்க்காமல் போகலாம். அப்பான்னு கூப்பிட்டா ஓடி வந்து பதிலளிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் கரத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுங்க. இந்த நாளில் ஒரு வார்த்தையை வைத்து நம்ம மீண்டுமாய் ஜெபித்து முடிக்க போகிறோம். எசையா 49வது அதிகாரத்தின் 13வது வார்த்தையின் கடைசி பகுதி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல, யாருக்கோ அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தில் நிறைய பேர் நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவள், நான் உன் கூட நிற்பேன், நீ என் பிள்ளை, நீ என் மனைவி, நீ என் தாய், நீ என் தகப்பன் அப்படி சொல்கிற அநேகர் உண்டு. ஆனா கொஞ்சம் காசுக்காக, கொஞ்சம் சொத்துக்காக, கொஞ்சம் முகம் கோன்ற அந்த காரியத்துக்காக, கடினப்பட்ட காரியத்துக்காக விட்டுட்டு விலகி போன எத்தனையோ உறவுகள் மத்தியில தம்முடையவர்களுக்காக நிற்கிற ஒரு ஆண்டவர், அதுவும் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்களுக்கா மேல இரக்கமா இருப்பாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷ கண்கள்ல ஒரு மனுஷன் எதிர்பார்க்கிறது அன்பான வார்த்தையை. அவங்க கண்கள்ல இருந்து வெளிப்பட வேண்டிய
ஒரு இரக்கத்தை நிறைய இடங்கள்ல எதிர்பார்த்து மனுஷன் சோர்ந்து போகிறான். இந்த ஆண்டவரை இந்த தம்முடையவர்கள் என்ற பட்சத்துல வந்துட்டீனா ஹல்லேலூயா, உனக்காக இரக்கம் செய்கிற, உங்களுக்காக இரக்கம் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர், தம்முடையவர்களுக்காக, அவருடைய நாமத்தை பற்றி கொண்டவர்களுக்காக, அவர் அப்பாவா ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இரக்கம் செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல இரக்கம் கிடைக்காததுனால தான் மனுஷன் தன்னை மீறி தன்னை மாய்த்து கொள்ள போறான், உலகத்தை வெறுக்கிறான், வீட்டை வெறுக்கிறான், குடும்பத்தை வெறுக்கிறான், எங்கேயோ போய் வாழ்ந்துடலாம் என்று நினைக்கிறான். ஆனா தம்முடையவர்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இதே அதிகாரத்துல தான் 16வது வசனத்துல, இதோ என் உள்ள கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமலும் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆனா நீ என்ன சொல்கிற, நான் என்னுடையவள் என்று ஏற்றுக்கொண்ட பிறகும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, சியோனே கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். கொஞ்சம் ப்ராப்ளம், கொஞ்சம் சோதனை வரும் பொழுது ஆண்டவர் எங்கே இருக்கிறார், அவருக்கு கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதா என்று கேட்கிறோம். அவர் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் இருந்தாலும் நான் உனக்கு இறங்குவேன். தன் பாலகனை மறப்பாளா? ஒரு நல்ல தாய் தன் பிள்ளைய மறக்கிறதுக்கு மாட்டா. பிள்ளைகள் எவ்வளோ வயசானாலும் இந்த பிள்ளை, ஒரு நல்ல தாயுடைய இறுதி அந்த பிள்ளைகளை சுற்றியே, இந்த நேரம் என் பையன் சாப்பிடுவான், என் பிள்ளை சாப்பிடுவா, இந்த நேரம் வெளியே போவான், இது செய்வா அது செய்வா, அந்த பிள்ளைகளை சுற்றி தான் அந்த நினைவு வந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி ஒரு வேளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், ஏன்னா அவர் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் இங்கே, அவருடையவர்கள் தானா, தம்முடையவர்கள், சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள். ஆண்டவரே, இந்த உங்களுடையவர்கள் என்கிற இந்த ஐக்கியத்திலிருந்து நான் கொஞ்சம் விலகிட்டேன். ஒரு ராஜாக்களுடைய 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பத்சேபாள், அவன் தாவீது நேசித்து கல்யாணம் பண்ணுறாரு. அவருக்கு பிறந்தவன் தான் அந்த சாலமோன். அந்த சாலமோனை குறித்து பத்சேபாளுக்கு தாவீது வாக்குறுதி கொடுத்திருப்பாரு, ஓ பிள்ளையை தான் நான் ராஜா வாக்குவேன் என்று. நாள் மாறின நேரத்தில் அதோனியா என்கிற ஒருத்தன் எழும்புறான். இந்த அதோனியாவை தாவீது கண்டிக்கவில்லை என்று அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதோனியா தன்னை உயர்த்தி கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய், அவனுக்கு பிரியமான எல்லாரையும் கூட்டிட்டு போய் ராஜாவாகிறதற்கு எத்தனிக்கிறான். இந்த தாவீது ராஜா ரொம்ப விருத்தா பிராயம், ரொம்ப வயசாயிட்டுது, அவங்களுக்கு சேவை செய்ய இன்னொருத்த இங்க இருக்கிறாங்க. ஆனா நாத்தான் மூலம் அந்த பத்சேபாள் ஞாபகப்படுத்தப்பட்டு இந்த தாவீதுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நீங்க என்னைக்கோ ஒரு நாள் சொன்னீங்களே, என் பிள்ளைதான் ராஜாவாம் என்று சொல்வீங்களே என்று கேட்கும் பொழுது, இந்த சாலமோன் அந்த ராஜாக்கு அவனுக்கு ஞாபகம் வருது, எல்லாம் அந்த உளுக்கு கொடுத்த ஆணையை ஞாபகப்படுத்தி திருப்பி, ஏன்னா இந்த பத்சேபாள் எங்கேயோ இருந்தா, அது வேதம் வேற விதமாய் சொல்லலாம், தாவீது விழுந்த பகுதியா இருக்கலாம். ஆனா இந்த பத்சேபாள் வேறொருத்தனுடையவளா இருந்தாள், வேற எங்கே இருந்தவளை தனக்குரியவளாக்கி கொண்டான் இந்த தாவீது ராஜா. ஸ்தோத்திரம். எங்கேயோ இருந்த தன்னுடையவள், இவளுக்கு நான் சொன்னதை, ஹல்லேலூயா. இந்த எல்லாரும் அந்த தேசத்தில் உள்ள எல்லா அதிகாரிகளை, இந்த சாலமோனை தவிர மற்ற எல்லா சகோதரர்களை கூட்டிட்டு போயிட்டான். நான் நாத்தானே 2-3 பேரை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி அந்த பகுதியில் சாலமோன் ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில காணப்பட்டான். சிறுமைப்பட்ட, ஹல்லேலூயா. அந்த இடத்துல எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, அவன் அதோனியா தான் இனி ராஜா. சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில தன்னுடையவளுக்காக, ஹல்லேலூயா, இறங்கி வந்து இந்த தாவீது ராஜா குறிப்பிட்ட காரியங்களை, என்னுடைய கழுதையில ஏத்துங்க, இந்த இடத்துல கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுங்க, இங்க இருந்து கூட்டி கொண்டு வாங்க என்று. ஸ்தோத்திரம். அவன் தன்னை உயர்த்த ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா ஹல்லேலூயா, இந்த தாவீது, இந்த சாலமோன், இந்த பத்சேபாள் என்னுடையவள், இந்த சாலமோன் கர்த்தர் எனக்கு விரும்பி தந்த ஒரு மகன், இவனுக்காக இறங்கி செய்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இல்ல அவன் ராஜாவாயிட்டான் போட்டு சொல்லி விட்டுருக்கலாம். இல்ல, இதே போல இது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தாவீது ராஜா செய்தது. இவர் நமக்காக ராஜாதி ராஜா, இந்த தாவீதை படைத்தவர், இந்த தாவீதின் தேவன் இவர், நம்மளுடைய தேவன். தம்முடையவர்களுக்காக. அது சிறுமைப்பட்டு போய் இருக்கீங்களா? அநேக ரிஜெக்ஷன்ஸா, வீட்டுக்குள்ளால உங்களை தள்ளி வச்சு பார்க்குறாங்களா, குடும்பங்களில் சேர்க்காம இருக்கிறாங்களா? அந்த இடத்துல ஹல்லேலூயா, நான் யாரு, அவருடையவராய் மாற மாற அவர் கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்கும். இந்த நல்ல ஆண்டவரை ஒரு மிஸ்ஸை கூட
ஆராதித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். இந்த நாளையில் இந்த வார்த்தையை அப்படி பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மத்தியில் இன்னைக்கு அற்புதங்களை செய்ய, உங்களை தேற்ற, பலப்படுத்த, சூழ்நிலைமையில் நிக்க பண்ண, தாண்ட பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். நன்றி செலுத்துகிறப்பா, எங்களை நினைப்பீங்கப்பா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீங்கப்பா, இன்னும் நடத்த போறீங்க. அவர் எபினேசர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றி செலுத்தி ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறப்பா. இவ்வளோ பெரிய நல்ல ஆண்டவர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, இன்னைக்கு என்ன மன பாரம், என்ன தகப்பனே ஆண்டவரே, சொந்த வீடுகள்லயே சிலரப்பா ஆண்டவரே ஒதுக்கப்படுவாங்க. சில சகோதரிகள், நாலு இந்த சிவத்துக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, என்னை குறித்து நிறைய பேசினீங்களே, என் திட்டத்தை குறித்து அநேக தரிசனங்கள் தந்தீங்களே, என்னை காத்திருக்க வைத்தீங்களே, வேதத்தை கொண்டு என்னோடு இடைப்பட்டீங்களே, எல்லாம் முடிஞ்சிட்டு தான் கேட்குறவங்க இருப்பாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால தம்முடையவர்கள் மேல, சிறுமைப்பட்ட தம்முடையவர்கள் மேல இறக்க வைக்கிறவர். தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்கு அவ இறங்காம போனாலும் நீங்க இறங்குகிற தேவனா இருக்கிறீரப்பா. இன்னைக்கு ஆண்டவரே, மனுஷண்ட சில காரியத்துக்கு காத்து நின்று, மனுஷ அன்புக்காய் காத்து நின்று, மனுஷண்ட சிலதை கேட்டு கேட்டு சோர்ந்து போய் வீடுகளுக்குள்ள அன்பே இல்லாம இதுதானப்பா என் வாழ்க்கைன்னு கேட்குறவங்களுக்கு அப்பா நீர் இரக்கமுள்ள தேவன் வெளிப்பட போறதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அன்பு வாலிப மகன், அன்பு வாலிப மகள் உம்முடையவர்களாய், உம்முடைய அந்த ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான் அந்த புத்திர சுவிகாரத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய அந்த லிஸ்ட்ல யார் யார் இன்னைக்கு முன்குறித்து வைத்திருக்கீங்களோ எல்லாரும் உம்முடையவர்களா இந்த நாளையிலே மாற்றப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கரத்தில் இந்த நாள் முழுவதும் தாரோம். இன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க, ஊழியத்துக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், பிள்ளைகள், ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், காலேஜஸ் போகிற, வேலை போகிற குடும்ப தலைவன் தலைவி எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வீடுகளுக்குள்ளே இருக்கிற வயோதிகர்கள் பாதுகாக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னைக்கு பெட்ல இருந்து ஒருவேளை கேட்குறாங்களா இருக்கலாம். ஆண்டவரே, இது உம்முடையவர்கள். ஆண்டவரே, இரக்கம் வைத்து கர்த்தர் நன்மை செய்ய போறதற்காக நன்றி செலுத்தி நாள் முழுவதும் கர்த்தர் கரத்தில் தந்து இந்த நாளையிலும் பிறந்த நாளை, திருமண நாளை அனுசரிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இரக்கம் வைக்கிற கர்த்தர் உங்களுக்காக இன்னைக்கு இரக்கம் செய்ய போகிற இந்த வருடம் உங்க அந்த இரக்கத்தை ஒவ்வொரு பகுதியில் அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் நடத்தும்படியாய் என்னென்ன காரியத்துக்கு காத்திருக்கிறாங்களோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒருவேளை திருமணமாகி இத்தனை நாளாகுது, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஈவு, அது உம்முடைய ஈவு கர்த்தர் கொடுத்து இந்த வருஷத்துல நீர் கொடுக்கிற அப்பா ஒரு பெரிய கிஃப்டா இந்த வருஷத்துல ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவரே, அது பெரிய அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. திருமண தடைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய திருமண தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, புதிய வயசுக்குள்ள போறேன், எனக்கு இன்னொரு வயசு கூடுதே, இன்னும் எனக்கு திருமணம் ஆகலை நினைக்கிற பிள்ளைகளுக்கு திருமண தடை மாறட்டும். நான் இத்தனை வயசாகுது, வேலை இல்லையே என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்க கருத்துல தாரோம். சில குழந்தைகள் ஆண்டவர் இந்த ஆட்டிச நோயினால ஆண்டவரே அப்பா அப்பா அப்நார்மல் சைல்டா இருக்கிறாங்க. என் பிள்ளைக்கு பிறந்த நாள், இப்போ என் பிள்ளை இப்படிதானே இருக்கிற நினைக்கிறவங்களா ஆண்டவரே, எதுவும் செய்ய வல்லவரப்பா. ஆண்டவரே, கடலை வற்றி போக முடியும், பண்ண முடியும், காற்றை அமிர பண்ண முடியும். உங்களால கூடாது ஒன்றும் இல்லை. இந்த குழந்தைகளை தொட்டு இந்த வருஷத்துல ஒரு அற்புதம் நடக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாள் முழுவதும் தாரேன், வருஷம் முழுவதும் உங்க கரத்துல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எது எதை முன்குறித்து வைத்திருக்கீங்களோ கொடுத்து இந்த பிள்ளைகளை இந்த வருஷத்துல ஆண்டவரே நீர் கொடுக்கிற நன்மையினால் திருப்தியாக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அப்படி செய்ய போறதற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி இவ்வளவு நேரம் நமக்கு இந்த
இந்த ஜெபிக்க துதிக்க காலையிலே பலனடைய இந்த வாய்ப்பை தந்த ஹெவன் டிவி ஊழியத்துக்காக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தங்கள் கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆசீர்வதிக்கிறோம். அநேகரை கட்டுவிக்க அநேகரை எழுப்பிவிட கத்தர் பயன்படுத்துகிற ஏசப்பா அந்த டிவி ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட இதற்காக நடக்கிற கட்டுமான பணிகள் உண்டு கத்தர். அதை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டவரே. கத்தர் பொறுப்பெடுக்க வானத்தின் பலகனிகளை கத்தர் திறந்து கொடுக்க இதை முன்னின்று நடத்துகிற மகனை குடும்பத்தை கத்தர் பொறுப்படுத்திக் கொள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. இதுக்காக ஆண்டவரே ஹெவன் டிவிக்காக உழைக்கிறவங்க கொடுக்கிறவங்க ஜெபிக்கிறவங்க எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து எங்கள் MMJ டீமுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் பலப்படுத்த இன்னும் இந்த ப்ரோக்ராம் இன்னும் அநேகருக்கு இன்னும் பிரயோஜனமாய் மாற அநேகரை பயன்படுத்த ஜெபித்துக் கொள்ளுங்க. கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Praise the Lord. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.